டேரக்டர் பையனாக இருந்தாலும் 2 படத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. திறமை இருந்தால் தான் இத்தனை படம் நடிக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு ஏஎம் ரகுமான் எவ்வளோ படிச்சிருக்காரு? பெரிய படிப்பு கிடையாது. இளையராஜா எல்லாமே. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? படி, ஓரளவுக்கு படிச்சுக்கோ, ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படுது இல்லையா? ஆனால் ஃபோக்கஸ் எதில் பண்ணு? டேலண்ட். உன்னுடைய தனித்திறமை என்ன? ஓடுறதா ஓடு. என்ன பண்ணணும்? இதில் கவனம் செலுத்தி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது எழுத வரலாம், எதையாவது ஒன்று பண்ணியிருப்பேன். ஆமாம், ரொம்ப முக்கியம், ஒழுங்காக படியல அப்படிங்கிறது. இது நம்ம பேரண்ட்ஸுகள் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாததுனால திறமைகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படலை. இது ஒரு போதனையாகவே சொல்லிக் கொடுக்கப்படணும் பெற்றோர்களுக்கும் நம்ம ஆட்களுக்கும். பயம் எங்கே வேலை கிடைக்காம போயிருமோன்ட்டு இல்லை. இது பண்ணால் அவனுக்கு கீழே 4 பேர் வேலை செய்வாங்க. ஆமேன். விஜய் நல்லா படிச்சாரான்னு தெரில, ஆனால் தனக்குள் இருந்த திறமையை கண்டுபிடித்து அதில் கவனம் செலுத்தி அதை வளர்த்து இன்னைக்கு நாட்டையே ஆளும் ஒரு மனிதராய் அவர் மாறி இருக்கிறார். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆமேன். we salute you sir. ஆமேன், ஆமேன். திறமைகள் எல்லாம் சொல்லுங்க, திறமைகள். அதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. டான்ஸு, பாடுறது, பல விதமான காரியம். சும்மா நம்ம என்ன பெரிய நடிகர் அப்படின்றோம். நீங்கள் ஒரு சீனில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி பாருங்களேன் பார்ப்போம். டேரக்டர் பையனாக இருந்தாலும் 2 படத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. திறமை இருந்தால் தான் இத்தனை படம் நடிக்க முடியும். சும்மா எல்லாம் பேசக்கூடாது, வாயிலே பேசிட்டு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நமக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னா 2-3 வாய்ப்பு வேணால் அப்படி கிடைக்கும், லக்கில் அல்லது நமக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளில். ஆனால் திறமைன்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அங்கேயே இருக்க முடியும், இல்லைன்னா கீழே இறங்கிடுவீங்க. உச்சக்கட்டத்தில் சும்மா போய் உட்கார முடியாது. எல்லாம் சொல்லுங்க, திறமைகள். அப்போ பைபிளில் இந்த திறமையை பற்றியும் இந்த திறமையை வளர்க்கிறதை பற்றியும் நிறைய வேதவசனம் என்ன பண்ணுது? சொல்லுது. ஸோ இப்போ ஒரு மனிதர் அதில் கவனம் செலுத்தி அதில் ஒர்க் பண்ணி அதில் சிறப்பாக பண்ணி பைபிள் சொல்லுது, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை நாட்டையே ஆள வைப்பேன். சிலர் அமைதியாக இருப்பாங்க, ஒன்றும் தெரிலன்னு நினச்சிடக்கூடாது. நாட்டையே ஆள்ற அளவுக்கு விவரம் உள்ள இருக்கும். அதான் காட்டிக்காது. அது ஒரு ஸ்கில். அமைதியாக, இந்த பூனையும் பால் குடிக்குமா, இவர்கள் இதை செய்வார்களா அப்படின்னு தெரியவே தெரியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த வடிவேல் ஜோக்கில் ஒன்று வரும் தெரியுமா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும்னா கனவாடா கண்டேன். அம்புட்டு விமர்சனம் பண்ணவங்களும் இவன் ஏட்டாயாக இருப்பான், அவன் இன்ஸ்பெக்டராக வந்துடுவான். இப்போ சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ விமர்சனம் பண்ணவங்களும் இதெல்லாம் 2 இது கூட ஜெயிக்காது. பாண்டையெல்லாம் பார்த்தீங்களே, 10 கூட வராது. வந்தால் அரசியல் பேசுவதையே நிறுத்தி விடுவேன் அப்படின்ட்டு. சொல்லப்போனால் ஞானிகளின் ஞானங்கள் பைத்தியமாக்கப்பட்டது, அறிவாளிகளின் அறிவுகள் தோற்கடிக்கப்பட்டது. ஆமென். எல்லா கணிப்பும் பொய்யாயிடுச்சு. பார்த்தீங்களா? எல்லா கணிப்பும் பொய்யாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே நான் நம்புகிறேன், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். Not just talent, I believe it's a grace of God. Amen.